வணக்கம். இன்று வெளியான தமிழகம் மற்றும் இந்திய அரசியலை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். முதலாவது செய்தி, பன்னீர்செல்வம் வீட்டிற்கு படையெடுத்த அதிமுகவின் நிர்வாகிகள் இன்று அதிகாலையிலேயே பன்னீர்செல்வத்தை பார்ப்பதற்காக மாவட்ட செயலாளர்கள் பெரும் படையுடன் சென்றுள்ளனர். இன்னும் 3 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும்? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களும் தோல்வியில் முடிவுற்ற நிலையில் தற்பொழுது மக்களவை தேர்தல் முடிவுகளை பொறுத்தே சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இதுபோன்றுதான் அமையும். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் போட்டியிட்டுள்ளார். மேலும் பிரச்சாரத்திற்கு செல்லும் போதெல்லாம் பெரும் படைகள் அவருக்கு ஆதரவுகளும் பெரும் அளவில் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைந்து விடுவார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக வெற்றியடையுமா என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமியே தேவையில்லை என்பதற்கேற்பதான் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகள் முடிவு எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் தான் இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, KP முனுசாமி இவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் கால் ஊன்றுவாரா என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே பன்னீர்செல்வம் அவர்களிடம் மாவட்ட செயலாளர்கள் செல்வது ஏனென்றால் அடுத்து 3 நாட்களுக்கு பிறகு வெளியாகக்கூடிய தேர்தல் முடிவுகள் பொறுத்தே தற்பொழுது முன்கூட்டியே ஆதரவு தெரிவித்துவிட்டால் சாதகமாக நமது பதவி பறிபோகாது என்பதற்கேற்ப தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் முன்னெச்சரிக்கையாக பன்னீர்செல்வம் வீட்டிற்கு நேரடியாகவே சென்றுவிட்டார்கள். கிட்டத்தட்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்தபோதும் சரி, அவர் இறந்தபோதும் சரி, பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக பதவியேற்றதற்கு மிக முக்கியமான காரணமே அதிமுக பிளவு அடையக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் இதுபோன்று தொடர்ந்தால் நிச்சயமாக அதிமுகவில் அவர்தான் தலைவராக மாறிவிடுவார் என்ற அச்சத்தின் காரணமாக தனது விசுவாசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தார். ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான். அது அவரது கண்ணே குத்திவிட்டது போல்தான் எடப்பாடி பழனிசாமியின் செயல் கடைசியாக மாறிவிட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு அக்ரஹார சிறைக்கு சசிகலா அவர்கள் செல்வதற்கு முன்பாகவே அதிமுகவில் உள்ள அனைத்து பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்து துரோகத்தை விதைத்து விட்டார் என்றே நாம் கூறலாம். ஆனால் இந்த முறை நிச்சயமாக அது எதுவும் கையாள முடியாது. ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தின் வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. மக்களவை தேர்தலின் முடிவுகள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக அமையும். எடப்பாடி பழனிசாமியின் கதை இந்த மக்களவை தேர்தலுடன் முடியும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்தது போதும். இனியாவது தமிழக மக்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் அடுத்த வாழ்வாதாரத்தை கொடுக்கும் வகையில் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை ஏற்றால் நிச்சயமாக இது நடக்கும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அதிமுகவில் மிக பெரிய அளவில் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகத்தான் பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில்தான் அதிக அளவு கவனமும் செலுத்த வேண்டும் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவர்களும் தற்பொழுது கூறி பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு அதிகாலையிலேயே சென்று விட்டார்கள். அடுத்த செய்தி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றாலும் அவர் எதற்காக டெல்லிக்கு செல்லவில்லை, அவருக்கு பதிலாக DR பாலு அவர்கள் எதற்காக செல்கிறார் என்ற பல்வேறு தகவல்களும் இணையதளங்களில் உலா வருகிறது. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மொழி பிரச்சனையின் காரணமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையா? ஏனென்றால் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது அடுத்த பிரதமர் யார் என்பதையும், ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை ஆலோசனை செய்வதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நாளை சிறைக்கு சென்று விடுவார் என்ற காரணத்திற்காகத்தான்
இந்த கூட்டம் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடைசி நேரத்தில் எதற்காக இதில் கலந்து கொள்ளவில்லை? அதாவது டெல்லிக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் டெல்லிக்கு செல்லாமல் ரத்து ஆன காரணம் என்ன என்று தற்பொழுது கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான காரணத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது சனாதன பிரச்சனையின் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் பல பிரச்சனைகள் இந்தியாவில் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற வடமாநிலங்களில் நடைபெற்ற 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக அமோக வெற்றியடைந்தது. இதற்கு மிக முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா கூட்டணியின் முன்னாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறார்கள். இதனால் வடமாநிலத்தின் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திய பாஜகவினர்கள் இந்தியா கூட்டணியின் தோல்விக்கு வித்திட்டது. இதன் காரணமாகத்தான் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் பல முறை எடுத்து கூறியும் இதற்கான மன்னிப்புகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அல்லது ஸ்டாலினோ இதற்கான மன்னிப்பை கோரவில்லை. இதனால் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வடமாநிலங்களில் கடுமையாக எழுந்தது. இந்தியா கூட்டணி என்றாலே எங்களது சனாதன கொள்கைகளை ஒடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவதாக இந்தியா கூட்டணியின் மீது எதிர்ப்புகள் விதைக்கும் விதமாகத்தான் ஸ்டாலின் அவர்களும் அவரது மகனும் செய்துவிட்டதாக மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்தார். இதன் காரணமாகத்தான் டெல்லிக்கு ஸ்டாலின் வந்தால் நான் வரமாட்டேன் என்பதற்கேற்ப மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவித்ததன் காரணமாக கடைசி நேரத்தில் இந்த தகவல் அறிந்தவுடன் இந்தியா கூட்டணி அனைத்துமே ஸ்டாலின் அவர்கள் வரவேண்டாம் என்று ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருந்தது. அவருக்கு பதிலாக TR பாலு அவர்கள் கலந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பின் காரணமாகத்தான் இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் அவருக்கு எந்த ஒரு மொழியும் தெரியாது, பொம்மையாகத்தான் செயல்படுவார். ஆதலால் அவருக்கு பதிலாக TR பாலுவை கலந்து கொள்ளட்டும் என்பதற்கேற்ப செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.